ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமி அண்ட் பூமி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா ஜாராமாவுக்கு வந்துட்டு ஸ்கேன் வந்துட்டு எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஜாராமா என்ன செய்கிறான்னு பாருங்கள். ஜாராமா வந்துட்டு கூடக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்துட்டு கிளினிக் வந்து ரீச் பண்ணிவிடுவோம். ரீச் பண்ணதும் என்ன நடக்குதுன்றதை வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்துட்டு ஆட்டோவில் தான் வந்துட்டு ஜாராமாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம போகிற டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு பெரிய லாரி வந்து அந்த இடத்தையே அப்படியே வந்துட்டு சம்பிக்க வச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம கிளினிக் கிட்ட வந்துட்டோம். இந்த லாரி மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வண்டி முன்னாடி போகும். நம்ம கிட்டக்க வந்தாச்சு. ஜாராமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்கா, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா, வெளியே கூப்பிட்டு வந்துருக்காங்கன்னு. நம்ம கிளினிக்குள்ளே வந்தாச்சு. கேட்டுக்கு ஸ்கேன் பண்ணணும். ப்ரெக்னென்சி ஸ்கேன் வெயிட் பண்ணி எத்தனை நாள் வெயிட் பண்ணி 1 month ஆகிட்டு 35 days இருக்கும். பா அப்பளவுக்கு சரிம்மா பயப்படுறீங்களா? தங்கப்பில் திறந்துட்டா வெளியே வந்துடுவாளோ? என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காங்க. ஆல்ரெடி முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டி தான் இருக்குது. சரி சரி. ஹேர் இல்லை ஸ்கேனில் அந்த அளவுக்கு தெரியாது. சரி சரிம்மா சரி. அவ்வளோதான், முடிஞ்சு. ஜரமா போய் எங்கே எகிரி ஓடலான்னு பார்க்குறாளா? எட்டி பார்க்குறா. கட்டுக்கிட்டே அவ்வளோதான். இருக்காங்க மாஷா. சமத்தா காட்டுதாடி, தங்கம் இல்லை, அமைதியாக காட்டுறேன். சரி.
ஆர்சிலையும் இந்த பெட் ஸ்டாரில் ஹைப்போ இருக்காங்க. ஹைப்போ கேஸ். ஓகே. 35 days ஆகுமா? ஓகேங்க சார். 1 month டெலிவரி ஆகிடும். சமத்துக்குள்ள நான் எதிர்பார்த்ததை விட க்யூட்டாக காட்டிட்டா இல்லை அமைதியாக காட்டிட்டேன். ஓகே, உள்ள வச்சு. அது தூக்குமா உள்ளே போகுமா? தாராமாவுக்கு ஸ்கேன் பண்ணியாச்சு. வந்து உள்ளே கூப்பிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுடலாம். வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். நம்மக்கிட்ட வேண்டாம், வாங்க பாப்பு. வாங்க. பியூர் பெட்டில் கிட்டன் ஃபுட்டு ஒரு 6 kgல இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இல்லை, எல்லாமே வந்து அடல்ட் ஃபுட்டு தான் இருக்குது. அடல்ட் ஃபுட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. சரி, கிட்டன் ஃபுட்டு நம்ம வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி போனேன். ஆனால் வந்துட்டு இல்லை. சரி, நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலான்னு வெளியில் வந்துட்டோம். வெளியே ஜம்ப் பண்ணிடாமல் அவ்வளோ ஒரு எட்டு பார்த்துட்டே இரு. இது வந்து மார்னிங் 1 ml, நைட்டு 1 ml, 3 days மட்டும். ஓகே, இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டு. இது வந்து மார்னிங் 1 ட்ராப்பு, நைட் 1 ட்ராப். இது ரெண்டு ஓகேடா. இது 3 நாளைக்கு மட்டும்தான். சரி. 1250. வீட்டுக்கு வந்துட்டோம். சாராமாவை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கேன் பண்ணியாச்சு. பாப்பா டயர்டாக இருக்கா. வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்கா. சுத்தமாக முடியல அவளுக்கு. அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது. மருந்துலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சார் வந்து மோந்து பார்த்துட்ருக்காரு. என்ன மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க? உனக்கு சேர்த்து ஊற்றி விடவா அப்புக்குட்டியே? டேய் அப்பனா, எத்தனை குட்டி இருக்குது அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிறேன். சாராமாவுக்காக வந்துட்டு ப்ரே பண்ணுங்கள். இப்போ வந்து மெடிசன் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வீட்டுக்கு போனதும் வந்துட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை வந்துட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. குட்டி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற குட்டிகள் எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நம்ம போய் பார்த்தா தானே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. 35 days வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 30 days தான் இருக்குது அவங்க வந்துட்டு குட்டி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் குட்டி போட்டதும் வந்து எத்தனை குட்டி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்போ பாருங்கள், சரிங்களா? வெயிலில் வெளியே நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, சரியான தண்ணி தாகம் போல் பிள்ளைக்கு. வந்ததுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா அவன் தண்ணி வச்சதுமே நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள் எப்படி வந்துட்டு குடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸ்கேனிங் வேறு பண்ணாங்கல்ல, அது குழந்தைக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அது பாருங்கள், நிறைய தண்ணி வந்துட்டு குடிக்கிறா. நார்மலாகவே ப்ரெக்னென்சி டைமில் நிறைய தண்ணி குடிப்பாங்க. இந்த வெயில் சீசனில் நார்மல் கேட்டுமே பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி குடிப்பாங்க. நீங்களுமே வந்து கேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய அடிக்கடி தண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.